அது டெவலப்மெண்ட்டு விரிவாக்கம்ங்கிற பேரில் இப்போ அந்த தூணை வந்து மறைச்சிட்டாங்க. தூணை சுற்றி இப்போது பார்டர் கட்டி பவுண்டரி கட்டிட்டாங்க. இப்போ சைத்தான்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா சைத்தானுடைய ஆட்சி உலகம் பூரா நடக்குது அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க. அப்போ இது வந்து அந்த ஆட்சி வந்து மாறுது. மக்கள் ஆட்சி என்ன ஆகுது, படிப்படியாக வருது. இந்த வெள்ளைக்காரங்க பிடிச்ச பகுதி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வச்சு சர்வை பண்ண முடியல. சர்வை பண்ண முடியாமல் என்ன நடக்குது, மக்கள் எல்லாமே சுதந்திர போராட்டம் இதெல்லாம் வருது. இந்த விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் உலகம் ஒரு புது மாற்றத்தை சந்திக்குது. இப்போ இவங்க இருக்கிற இப்போ இந்த கிலாஃபத் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து டெமாலிஷ் ஆச்சு 1924. இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் உலகம் எல்லாருமே வந்து கவலையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு கவலை இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அப்போ உலகம் என்னென்ன மாற்றத்தை சந்திச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சேலஞ்ச் என்ன, பவுண்ட்ரிஸ். இது வரைக்கும் உலகம் பார்க்காதது. வேர்ல்டு மேப்பு, இந்த ஏசியா மேப்பு, இது இந்தியா மேப்பு, இது தமிழ்நாடு மேப்பு, இதெல்லாம் ஒரு காலத்துலையும் நம்ம பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கொண்டாந்து கோலம் போட்டு ஸ்கெட்சு போட்டு நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இருன்ட்டான். யார், தஜ்ஜால். இதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணான், 1920 பாஸ்போர்ட் லான்ச் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னோம், இந்த கோட்டு வந்து இந்த கோடு நீ தாண்டணும் அப்படின்னா நீ எந்த கோட்டுக்காரன் நீ முதல்ல நீ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணும். நீ எந்த கூண்டுலேருந்து வந்திருக்க அந்த கூண்டுலாம் மறுபடியும் உன்னை அடைப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன்ஸ் போட்டானு. இது போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். லீக் ஆஃப் நேஷன் இந்த மாதிரியான நாடுகளுடைய சபை. இது வந்து ஐநா சபைக்கு முன்னாடி இருந்தது. முதலாம் உலகப் போருக்கு அப்புறம் இருந்தது. ரெண்டாம் உலகப் போர் வரைக்கும் எல்லை கோடுகள் போட்டாங்க, பார்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணாங்க. இராணுவம் இன்ட்ரடக்ஷன் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி உலகத்தில் வரலாறுல இராணுவம்லாம் கிடையாது. படையினா அரண்மனைக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல, பிஎஸ்எஃப்ன்ட்டு, அந்த ஃபோர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த எல்லை காவல் காக்கிற அந்த வேலை வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த கோட்டு சூட்டு போட்ட இந்த மனிதர்கள் அப்டேட் ஆகிட்டாங்க. சயின்ஸ் ஒரு பக்கம் மிகப்பெரிய இம்பேக்டு. இது எல்லாமே ஏற்படுது. மதங்கள்லாம் என்ன ஆகுது, பேக் ஃபுட்டில் போகுது. மதங்கள் யாருமே வாயை திறக்க முடியல. மதம்னு பேசுனா எவிடன்ஸ் கொடு, சயின்ஸ் அத்தாரிச்சு கொடு, கடவுள் எங்கே இருக்கிறான் கண்ணு மாடி காட்டு, இப்படியெல்லாம் டெக்னிக்கலாக பேசினோன்னு இவங்க நாலேஜ் ரொம்ப பின்தங்கியது இல்லையா, அதனால் இவங்க எல்லாமே யாருமே டிஃபெண்ட் பண்ணல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாமளே ஆட்சி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள்லாம் ரெண்டாவது உலகப் போருக்கு அப்புறம் வகுக்கிறாங்க. அதில் 3 விஷயங்கள் போன பயானிலே கொண்டு வந்திருந்தோம்ல, 3 விஷயங்கள் இந்த உலகம் பூராவே ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று, ஐநா சபையோடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கையெழுத்து போடணும். இதுக்கு கீழே இவங்க வைக்கிற சட்டத்திட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தே ஆகணும். ஐநா சபையோடைய பேச்சை நீங்கள் மறுத்து பேசவே முடியாது. அதனால தான் ஏதோ ஒரு பிரச்சனை